திகழ் திருவேங்கடம் திகழ் திருவேங்கடம் சிங்கவேள் குன்றம் நகரமாமயோதி நைமிஷாரண்யம் அயோத்தி நைமிஷாரண்யம் தன்னிகர் இல்லா சாளக்கிராமம் மன்னிய புகழுடே வதரே ஆசிரமம் காவர் கங்கை கரை கண்டம் பிரிதி தூவட மதுரை துவாரையாய் பாடி துவாரை ஆய் பாடி படற்பார் காடலே பன்னிரண்டுமே அவ்வட நாட்டு பதியன வணங்கி பேற்றுவோம் வணங்கி பேற்றுவோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த அற்புதமான 108 திவ்ய தேசத்தினுடைய ஒரு வைபவம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக திவ்ய தேசங்களின் பட்டியல்ல சோழ நாட்டு திவ்ய தேசத்தை தரிசித்தோம், நடுநாட்டு திவ்ய தேசம் தரிசனம் பண்ணினோம். அதே மாதிரி மலைநாடுன்னு சொல்லக்கூடிய கேரள பிரதேசத்தில் இருக்கும் திவ்ய தேசங்கள், பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்னு, தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள்னு இந்த 5 பகுதிகளில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை நாம் சேவித்து வந்தோம். கிட்டத்தட்ட அப்படி பார்க்கும் பொழுது சோழ நாடு 40 அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி நடுநாடு 2 திவ்ய தேசங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 95 திவ்ய தேசங்களை நாம் தரிசித்திருக்கின்றோம். 96வது திவ்ய தேசத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்க இருக்கோம் இன்றைய தினம். இது எந்த பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது திவ்ய தேசத்தினுடைய ஒரு கடைசி பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வடநாட்டு திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வடநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தா 12 திவ்ய தேசங்கள் ரொம்ப அழகாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சதுல அந்த திவ்ய தேசங்களுடைய பெயர் எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. திருவேங்கடம், சிங்கவேள் குன்றம், அது மாதிரி அயோத்தி, நைமிஷாரண்யம், சாலக்கிராமம், திருப்பிரிதி, இப்படி எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்துல இன்றைய தினம் 96வது திவ்ய தேசமாக நாம் தரிசிக்க இருப்பது திரு அயோத்தியா என்று சொல்லக்கூடியது. திருவயோத்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. நம்ம அயோத்தியா அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அயோத்தி மாநகருடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது. முக்தி ஸ்தலங்களில் ஒன்று அயோத்தி. நமக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய ஸ்தலங்கள் 7 அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல ரொம்ப முக்கியமா பிராதான்யமான ஒரு இடத்தை பிடிச்சுட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா அயோத்தி மாநகர். எதனால் என்று பார்க்கும் பொழுது ஒரு அவதார புருஷருடைய அவதார பூமியாக இருக்கு. ராமபிரானுடைய அவதார பூமி, ஜன்ம பூமி, ஸ்ரீராம் ஜன்ம பூமி அயோத்தியா அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். இறைவனுடைய அவதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தச அவதாரங்களை ரொம்ப மேன்மையாக நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனால் அந்த தச அவதாரங்களில் கூட ரொம்ப காலம் இறைவன் வாழ்ந்த 2 அவதாரங்கள் எது அப்படின்னு பார்த்தா ஒன்று ஸ்ரீராம அவதாரம், மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இந்த ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லக்கூடியதுல இறைவன் ரொம்ப நாட்கள், வருடங்கள் வாழ்ந்து துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம் செய்து தர்மத்தையும் ரொம்ப அழகாக நிலைநாட்டினார். அப்படி கிருஷ்ண அவதாரத்துக்கும் முன்பே வந்தது ராம அவதாரம் என்பது. இந்த ராம அவதாரமானது யுகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருதயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம் எல்லாம் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி கிரேதாயுகத்துல ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் செய்கின்றார். அப்படி அவர் அவதாரம் பண்ணினது இந்த அயோத்தி என்று சொல்லக்கூடிய
புண்ணிய பூமியில தான். இந்த அயோத்தி என்று சொல்லக்கூடியது முதல்ல எது அப்படின்னு பார்த்தா அதுவே வைகுண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்வயம்பு மனு அப்படின்ட்டு பெயர். அவர் பிரம்மதேவரிடத்துல பிரார்த்தனை செய்கின்றாராம். இந்த ஒரு நகரமானதை தன்னோடு பூமிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரம்மதேவரும் அதற்கிணங்க சரி என்று சொல்ல மகாவிஷ்ணுவிடத்தில் பிரார்த்திக்க, அதன் பிறகு மகாவிஷ்ணுனுடைய ஒரு அனுகிரகத்தினால ஸ்வயம்புமனு என்று சொல்லக்கூடியவர் இந்த அயோத்தி மாநகரத்தை அங்கேந்து அப்படியே, இப்ப மாநகரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்க இருந்தது, அப்படியே அங்கேந்து எடுத்துட்டு வந்து இந்த பூமியில சரையு நதி தீரத்துல கொண்டு வந்து வைக்கின்றாராம். அங்கு கொண்டு வந்து சேர்த்தார். அப்படி அதன் பிறகு இக்ஷ்வாகு குலத்தில் வந்த அத்தனை பேரும் அந்த இடத்துல பிறந்து அரசாட்சி பல புரிந்து வந்தார்கள். சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள். அப்படி சூரிய குலத்தை சேர்ந்ததில் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியசாலி யாரு அப்படின்னு பார்த்தா தசரத மாமன்னன். தசரத மாமன்னன் எந்தவித குறையும் இல்லாது அரசாட்சி புரிந்து வருகின்றார். அப்படி அவர் அரசாட்சி புரிந்து வந்த அயோத்தி ஆனது யுத்தத்தினால் ஜெயிக்கப்பட முடியாத ஒரு ஊர். அதனால தான் அயோத்தி, யுத்தம், யுத்தம் அற்றது அப்படின்னு சொல்வது போல, யார் ஒருவரும் அயோத்தியாவை எதிர்த்து யுத்தம் பண்ணினா அவளால ஜெயிக்கவே முடியாதாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது, யுத்தம் இல்லாத ஒரு பிரதேசம். இப்படியெல்லாம் இந்த அயோத்திக்கு பெருமை உண்டு. அந்த அயோத்தி மாநகரை சரையு நதி தீரத்தில் ஆச்சரியமாக தசரத மாமன்னன் சூரிய குலத்தை சார்ந்தவர் அரசாட்சி புரிகின்றார். அவருக்கு சாமர்த்தியமான மந்திரிகளோடு மட்டும் அல்லாது குல குருமார்களான வசிஷ்டர், வாமதேவர் இவர்களுடைய பேர் அருளால அயோத்திய ரொம்ப அழகா அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அயோத்தியில குறையில்லாமல் ஆண்டு வந்த மன்னனுக்கோ ஒரே ஒரு குறை இருந்தது. ரொம்ப பெரிய குறை. தனக்கு பிறகு இந்த நாட்டை நல்லபடியாக யார் அரசாட்சி பண்ணுவா, நாட்டு பிரஜைகளையும் ஜீவராசிகளையும் யார் நல்லபடியாக பார்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கவலை தசரத மாமன்னனுக்கு ஏற்படுகின்றது. பிள்ளை இல்லாத பேறு தீர பலவிதமான பரிகாரங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றார். அப்படியும் குழந்தை எதுவும் அவருக்கு அந்த ஆண் பிள்ளை பாக்கியமானது அமையவில்லையாம். அப்பொழுது ரிஷ்யஸ்ருங்க மாமுனிவர் என்று சொல்லக்கூடியவரை அழைத்து புத்திரகாமேஷ்டியாகம் என்று சொல்லக்கூடியதை செய்தாராம். அந்த புத்திரகாமேஷ்டியாகத்தின் பொழுதுதான் ஒரு தேவதா ஸ்வரூபம் கையில பாயசத்தோடு தோன்றியது. அந்த பாயசமானதை தசரத மாமன்னனிடத்துல கொடுக்க மன்னன் அவருடைய 3 பட்ட மகிழ்ச்சிகளான கௌசல்யா, கைகேயி, சுமித்ரைக்கு தருகின்றாராம். 3 பேரும் அந்த பாயசத்தை பருகினார். சுமித்ரா மட்டும் இன்னும் ஒரு தரம் சேர்த்து பருகினார். 2 முறை பருகினார்கள். அப்படி மூவருக்கு 4 பிள்ளையாக சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே திரு அவதாரம் செய்கின்றார். ஏற்கனவே சொன்னதுதான், பாராளும் மன்னன் குறை தீர்க்க பாரியைகள் மூவரிடம் 4 என்றபடி அவதாரம் செய்கின்றார். அப்படி ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் பண்ணின புண்ணிய பூமி இந்த அயோத்தி என்று சொல்லக்கூடியது. இந்த அயோத்தி மாநகருக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா ராமன் எத்தனையோ இடங்களுக்கு பிற்காலத்தில் சென்றாலும் வனவாசத்துக்கே போனால் கூட யார் ஒருவர் எங்க கீர்த்தனையாகட்டும் பாசுரமாகட்டும் எதை வேணாலும் நம்ம பார்க்கலாம், அயோத்தி சம்பந்தம் இல்லாது ராமருடைய சரித்திரமானதை சொல்லவே முடியாது. அவ்வளவையே குலசேகர ஆழ்வார் இந்த குலசேகர ராமாயணம் என்று சொல்லக்கூடியதே ரொம்ப அழகா சொல்றார். அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி எனும் அப்படின்னு தான் தொடங்குகின்றார். அப்படி அயோத்தி இல்லாது ஒரு அவதார புருஷருடைய சரித்திரத்தையே சொல்ல முடியாதே. அப்போ அந்த அயோத்தி என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியமான ஒரு திவ்ய தேசமாக இருக்கணும். இன்னைக்கும் நம்ம அயோத்திக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ராம் லல்லா அப்படின்னு அவர்கள் ரொம்ப செல்லமாக அழைக்கின்றார். ஏன்னா பாலராமன். பொதுவாக நம்ம நினைச்சு பார்க்கலாம், கிருஷ்ணரை தான் குழந்தையாக நம்ம பெரும்பாலான இடத்துல நினைச்சு பார்ப்போம். ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா கூட கிருஷ்ண விக்கிரகம் போல பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா விக்கிரகத்திலிருந்து லீலைகள் வரைக்கும் எல்லாத்துலயுமே கிருஷ்ணனை பால்யமாக நம்ம நிறைய ஸ்மரித்தது உண்டு. ஆனால் ராமனை குழந்தையாக நம்ம ரொம்ப யோசிச்சிருக்கோமா அப்படின்னா அவ்வளவு கிடையாது. ஏன்? பிறக்கும் பொழுதே பொறுப்போடையே பிறந்தவர் தான் ராமபிரான். ஊன ஷோடச வர்ஷே அப்படின்னு சொல்றார். ஊன ஷோடச வர்ஷே அப்படிங்கிறார். 16 வயசு கூட என் பிள்ளைக்கு ஆகலன்னு தசரதன் விஸ்வாமித்ர மகர்ஷி வந்து கூப்பிட்ட பொழுது சொல்றாராம். ராமனை யாச்சகம் கேட்ட பொழுது அவர் சொல்றார். அப்போ
16 வயசுல இருந்தே தன்னுடைய பொறுப்புகளை சுமந்தவர் ராமபிரான். தாட்டகைய வதம் பண்ணினார். தாட்டகைய வதம் பண்ணிட்டு அங்கேந்து போய் சித்தாசிரமத்துல விஸ்வாமித்ரர் இத்தியாதி ரிஷிகள் எல்லாம் நடத்திய அந்த யாகமானதை சம்ரக்ஷணம் பண்ணினார். அந்த ராட்சசர்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணினார். அதுக்கப்புறம் தாயார் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். சரி, அவருக்கு அரசாட்சின்னு முடிவு பண்ணினா. அடுத்த நாளே கைகை வந்து சொல்றா, உனக்கு அரசாட்சி கிடையாது, கிளம்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னா. அப்ப கூட வேற யாராவதா இருந்தா அந்த இடத்துல எவ்வளவோ பிரச்சனை பண்ணிருப்பா. ஆனா ராமபிரான் என்ன சொல்றா, தந்தையினுடைய ராஜ்யம் விஷாலமானது, பரதன் நாட்டை ஆளட்டும், நான் காட்டை பார்த்து கொள்கிறேன் அம்மா என்று சொன்னாராம் ராமபிரான். பிறக்கும் பொழுதே பொறுப்பு, பக்குவம் இவை அனைத்தும் கலந்தது ராமபிரானுடைய ஒரு எண்ணற்ற மகிமை அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அவதார புருஷர் இந்த அயோத்தியால அவதாரம் பண்ணினார். ஆனா அயோத்தியான்னு சொன்னா ராமரை மட்டும் சொல்லிவிட முடியுமா? மற்ற 3 பேருனுடைய பெருமை எப்பேற்பட்டது. லக்ஷ்மண சுவாமி எப்பேற்பட்ட ஒரு பிராது சம்பந்தம்னா ராமாயணத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அண்ணாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும் தம்பிமார்கள். அப்படி அந்த அண்ணா தம்பி எப்படி இருக்கணும் என்பதை ஒருவருக்கொருவர் சுயநலம் இல்லாது எப்படி வாழணும் என்று நமக்கு உணர்த்தியதும் இந்த அயோத்தியினுடைய ஒரு மேன்மை. ஏன்னா பேர் அயோத்தி இல்லையா, ஒருத்தருக்கொத்தர் யுத்தம் வந்துவிடக் கூடாது என்பது போலத்தான் கைகேயி கூட. இது நிறைய பேர் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சரித்திரம் சொல்வது உண்டு, யார் ஒருவர் அந்த சமயத்தில் அந்த சிம்ஹாசனத்தில் அமருகின்றார்களோ அவர்களுக்கு அந்த சமயத்துல உயிருக்கே ஒரு ஆபத்து இருக்கு. இதை தெரிந்து கொண்ட கைகேயி தன் பிள்ளை பரதன் போனாலும் பரவாயில்ல, ராமனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா அப்படின்னு சொல்றதும் உண்டு. அதனால தான் ராமபிரான் வனவாசம் முடிந்து வரும் பொழுது கைகேயியை தான் கேட்கிறார். முதல்ல கைகேயியை பார்க்கிறார், அதுக்கப்புறம் தான் அடுத்து. அதே மாதிரி தான் இது சுந்தரகாண்டத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப குப்தமா அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், ராமனுக்கும் சீதைக்கும் மத்தியில் மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். ஒரு சமயம் சீதை வந்து ஒரு கிளிய கையில வச்சுட்டு இருந்தாளாம். அந்த கிளியை ராமபிரான் இடத்துல கொடுத்து, இந்த கிளிக்கு எந்த பெண்ணினுடைய பெயர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த பெண்ணினுடைய பெயரை வைக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். ராமபிரான் சீதை என்று சொல்வார்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனா ராமபிரான் அந்த கிளிக்கு கைகேயி அப்படின்ட்டு பெயர் வச்சாராம். அந்த அளவுக்கு கைகேயின் இடத்துல ஒரு வாத்சல்யம் உண்டு. சுமித்ரை ஆகட்டும், கௌசல்யாவாகட்டும், இப்படி அநேகமானவர்களுடைய ஒரு மகிமையும் ரொம்ப ரொம்ப எல்லை இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் இன்று வரை கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று ஆழ்வார் பாடுகின்றார். அப்படிப்பட்ட அயோத்தியில் பகவானுக்கு திருநாமம் என்ன, எந்தெந்த ஆழ்வார்கள் பாடியிருக்கின்றார்கள்? இங்கு அயோத்தியில ராமபிரானுக்கு பெயர் என்ன? சாக்ஷாத் ஸ்ரீராமன், சக்கரவர்த்தி திருமகன், ரகுநாயகன், வடக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். அதே போல தாயார் சீதா பிராட்டி, விமானம் புஷ்கல விமானம், அதே போல தீர்த்தம் பரமபத சத்திய புஷ்கரணி, சரையு நதி. காட்சி கண்டவர் அத்தனை பேர், அயோத்தி வாழ் மக்கள் எல்லாருக்குமே காட்சி தானே. அந்த மாதிரி இருக்கார். ஆழ்வார்கள்ல பார்க்கும் பொழுது பெரிய ஆழ்வார் பாடி இருக்கின்றார், குலசேகர ஆழ்வார் பாடி இருக்கின்றார். அதே போல ரொம்ப அழகாக தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் பாடி இருக்கின்றார், நம்ம ஆழ்வார் பாடி இருக்கின்றார். அதே போல திருமங்கை ஆழ்வாரும் பாடி இருக்கின்றார். 5 ஆழ்வார்கள் 13 பாசுரங்கள் கிட்டத்தட்ட இந்த அயோத்தி மாநகருக்கு உண்டு. அதே மாதிரி இன்னைக்கும் அந்த அயோத்திக்கு போயாச்சுன்னு சொன்னா ஹனுமான் கத்தி அப்படிங்கிற கோவில் ரொம்ப விசேஷமா ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருந்துருக்கு. அது மட்டும் அல்ல, அங்கு இன்னைக்கும் நம்ம போனா தாயாரும் ராமனும் இருந்த அந்த அழகான அந்தப்புறங்களை பார்க்க முடியறது. பரதாழ்வார் இருந்த இடத்த, அவருடைய அவதார ஸ்தலத்தை பார்க்க முடியறது. அது மட்டும் அல்ல, அம்மாஜி மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீ ராமபிரானா அங்க சேவிக்கலாம். சரையு நதி, ராமபிரான் எங்கேந்து கிளம்பினாரோ அந்த சரையு நதியில தான் அப்படி அமிழ்ந்து உள்ளே இறங்கி தன்னுடைய சரீரமானதை துறந்து விட்டு மீண்டும் சென்றார் அவருடைய லோகத்திற்கு. அப்படிப்பட்ட சரையு நதி குப்தா காட் அப்படின்ட்டு பெயர் அதற்கு. அந்த குப்த் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. லக்ஷ்மண சுவாமி கிளம்பின இடம் இருக்கு. ராமன் கிளம்பும் பொழுது ஊரே அவரோடு சேர்ந்து வருது. அத்தனை பேரையும் தன்னோடு அழைத்து கொண்டு செல்கின்றார் அப்படின்னு ராமச்சரித்திரம் சொல்கின்றது. இவ்வளவு மேன்மை கொண்ட அந்த அயோத்தி மாநகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபிரானை, அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபிரானை ஆழ்வார்கள் பாடும் பொழுது ரொம்ப அழகாக நமக்கு பாடுகின்றார். மேட்டிளமேதிகள் தலை விடுமாயர்
வேங்குழலோசையும் விடை மணிக்குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தி எம் அரசே அயோத்தி எம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ரொம்ப அழகாக அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது அயோத்தியின் ராமனுடைய பெருமைகள் அனைத்தையும் சொல்லி அவர்தானே, அவருக்கும் குலதெய்வம் இவர், அவரே தானே நீரும் என்று சொல்வது போல இந்த ரங்கநாதருக்கு திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப அழகாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை நாம் பணிந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.